உங்கள் பேர் சொல்லுங்க. வெற்றிவேல். வெற்றிவேல், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரத்துலேருந்து வரேன் சார். விழுப்புரம் மாவட்டம். சரி, தொலைக்காட்சியில் வந்திருக்கீங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? கர்ணன் படத்துலேருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஆமாம் சார். சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாடல் நீங்கள் பாட போறீங்க. முதன்முறையாக வந்திருக்கீங்க, முதன்முறையாக பாட போறீங்க. பாடிய பிறகு பேசுவோம். பாடு தமிழா, பாடு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்றே. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்காலமெல்லாம் சிவக்க வாழ்க. परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை,
அருள்வாயேடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா. வருவதை எதிர்கொள்ளடா. அருமை அருமை. முதன்முறை இவர்கள்லாம் வந்து தொலைக்காட்சியில் முதன்முறை தான் பாடுறீங்க இல்லையா? அவங்க கூட யாரும் வந்திருக்காங்க? பையன் வந்து வர சொல்லுங்க. வாங்க வாங்க. அதாவது இந்த பாட்டெல்லாம் வந்து யார் ஜாம்பவான் அவங்கெல்லாம் பாடகர்கள்லாம் வந்து சீர்காழி கோவிந்தராஜன், மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில், கண்ணதாசன் வரியில், நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படம். இவரை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் சார்பாக சான்றிதழ். முதல் அனுபவம் நல்லா இருக்கு. உங்க பையன் கொடுங்க. உங்க பேரு சொல்லுங்க. ஜெய் கணேஷ். ஜெய் கணேஷ். உங்க அப்பா எப்படி முதல் முறையாக பாடிருக்காரு? தொலைக்காட்சியில் தான் முதல் முறையாக பாடிருக்காரு. எப்படி இருக்கு? சூப்பரா பாடுறாரு. நல்லா பாடுறாரா? சீர்காழி ஐயா இருந்தாருன்னா அவருக்கே டஃப் கொடுப்போம். டஃப் சீர்காழிக்கு டஃப்பா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஏதோ முயற்சி பண்ணியிருக்கார். அந்த அதாவது அப்பா இல்லையா, அது அவருக்கு இவர் தான் சீர்காழி. என்னதான் சீர்காழி ஜாம்பவானா இருந்தாலும் பையனுக்கு அப்பா தானே சீர்காழி. அவர் சீர்காழியோட மேலே தான் யோசிப்பார். அது உங்களுடைய இது. இவர்கிட்ட கொடுங்க. என்ன சொல்றாரு பார்க்கலாம். இது வந்து எனக்கு கடவுள் அமைத்து வைத்த மேடை ஐயா. ஓ அருமை. இது முதல் மேடை. முதல் மேடை. அந்த கடவுளை உங்களை தான் பார்க்குறேன், இந்த தமிழன் டிவியை தான் பார்க்குறேன். ஏன்னா நான் எங்கேயுமே பாடினது கிடையாது. சும்மா வீட்டில் பாடின்னு இருப்பேன், அவ்வளோதான். ப்ரைவேட் டீச்சராக இருக்கிறதால ஸ்கூல் ஒரு டைம் பாடுவேன், அவ்வளோ. வேறு எங்கேயும் பாடினதில்லை. அருமையான வாய்ப்பை கொடுத்தீங்க. உண்மையிலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ஆனந்த கண்ணீரோடு அவர் சொல்லியிருக்காரு, கடவுளாக என்னை பார்க்குறேன்றாரு. அதுதான் பெரிய தவறு. கடவுள் ஒரே ஒருத்தன் தான். நாமெல்லாம் ஒரு மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், ஒரு மனித நேயத்தோடு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தான் நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாட்டு நிகழ்ச்சியில். வாங்க, நீங்களும் பாடலாம். அருமை. மீண்டும் நீங்கள் வர வேண்டும், இதை தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க.